மோந்தா புயலால் ஆந்திராவின் கோனசீமா பகுதியில் பெண் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதிராஜா. பாரதிராஜா, வணக்கம். இந்த பெண்ணுடைய பலி சம்பவம் தொடர்பாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்ன? இதன் முழு பின்னணியும் பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த மோந்தா புயலால் ஆந்திராவில் முதல் உயிரிழப்பு அதிகாரப்பூர்வமாக பதிவாகிறது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோனசீமா அப்படின்ற பகுதியில ஆட்டோல மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த சமயத்துலதான் இந்த சம்பவமானது நடந்திருக்கிறது. ஆட்டோ மீது மரம் விழுந்ததாக தற்போது முதல் கட்ட தகவலானது வெளியாகி இருக்கிறது. இதுல வயதான பெண்மணி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் அந்த பெண்மணிக்கு துணையாக வந்த அவருடைய குடும்ப உறுப்பினர் ஒருவர் காயமடைந்திருக்கிறார் என்ற தகவலானது அதிகாரப்பூர்வமாக தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. மோந்தா புயல் ஏற்கனவே ஆந்திராவின் 9 மாவட்டங்களில் ரெட் அலர்ட்டை ஏற்படுத்திய நிலையில் 7 மாவட்டங்களில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கும் சூழல்ல முதல் உயிரிழப்பானது தற்போது ஆட்டோவில் செல்லும் அந்த மூதாட்டியின் உயிரிழப்பின் மூலமாக பதிவாகியிருக்கிறது. இது ஒரு சோகமான நிகழ்வு என்றாலும் கூட ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியிருந்தது. 8:30 மணிக்கு மேல் 7 மாவட்டங்களில், ஆந்திர பிரதேசம் 7 மாவட்டங்களில், காக்கிநாடா உட்பட 7 மாவட்டங்களில் யாரும் சாலைகளில் பொது வாகனங்கள் பயணிக்க அனுமதி கிடையாது. குறிப்பாக மருத்துவ ரீதியான விஷயங்களுக்கு மட்டுமே வாகனங்கள் அனுமதிக்கப்படும் என்று கூறப்பட்ட நிலையில இந்த மூதாட்டி மருத்துவ சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்ததாக கூறப்படும் நிலையில்தான் அந்த ஆட்டோவின் மீது மரமானது விழுந்திருக்கிறது. இந்த துயரமான சம்பவம் இந்த மோந்தா புயலின் முதல் உயிரிழப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தத்துல இந்த உயிரிழப்பு சோகமான நிகழ்வு என்றாலும் கூட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது அந்த வாகன நிறுத்தத்தின் மூலமாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மேலும் எந்த உயிரிழப்பும் ஏற்படக்கூடாது என்ற நம்பிக்கை நமக்கு இருந்தாலும் கூட பொதுமக்கள் யாரும் வெளியே வரக்கூடாது என்பதை இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது. நன்றி பாரதிராஜா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு. மோந்தா புயல் ஆந்திராவில் கரையை கடந்து வரும் நிலையில் கோனசீமா என்ற பகுதியில் பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான விரிவான தகவல்களை செய்தியாளர் பாரதிராஜா வழங்க நாம் கேட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.